Hi friends, welcome back Thamizh Programs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற topic C elseif statement. First, what is elseif statement? It executes the code if the condition is true means will be executed the true statements. First ஒரு condition check பண்ணுவோம். இந்த condition உங்களுக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு fully இந்த statements fully true statements execute ஆயிட்டு உங்களுக்கு and then terminate ஆகும். If it is false means false இருந்துச்சுன்னா is going to check another elif conditions. அடுத்த கண்டிஷனை உங்களுக்கு செக் பண்ணும். அதுவும் ஃபால்ஸ் ஆச்சுன்னா another elif condition செக் பண்ணும். ஃபைனலி வந்துட்டு எதுவுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா எல்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகும். ஓகேங்களா? ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் இட்ஸ் கோயிங் டு மூவ் another எல்சிஃப்னு உங்களுக்கு செக் பண்ணும். ஓகேங்களா? It mainly used for check the more than one conditions. More than one conditions check பண்ற பர்பஸ்க்காக தான் நம்ம எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காலிங் எப்போ யூஸ் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா அது ஆப்ஷன்ஸாக நம்ம வந்துட்டு கால் பண்ணணும் அப்படின்னா இப்போ எந்த கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைதோ அந்த கண்டிஷன்ஸோட மாடியூல் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ வந்து எல்சிஃப் யூஸ் பண்ணி உங்களுக்கு மோர் தென் ஒன் சாய்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது C++லையும் பாட்டம் அப் அப்ரோச்சில் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமுக்கு நம்ம ஆப்ஷன் செட்டிங்காக இந்த எல்சிஃப் கண்டிஷன் நம்ம செக் பண்ணி நம்ம கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்கமிங் ப்ரோக்ராமிங்கில் நான் இது உங்களுக்கு டிஃபைன் பண்ணி காமிக்கிறேன். இது சின்டாக்ஸ் பார்க்கலாம். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் கீவேர்டு யூஸ் பண்ணணும். இங்கே வந்துட்டு இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு நம்ம ரிலேஷன் ஆப்ரேட்டர் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எனி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் இட் மூவ்ஸ் ஆன் எல்சிஃப் another கண்டிஷனுக்கு போகும். இந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகிடும். இதுவும் ட்ரூ இல்லை ஃபால்ஸ்னா அடுத்து வந்துட்டு எல்சிஃப் கண்டிஷன் செக் பண்ணும். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகும். இதுவும் ட்ரூ இல்லைன்னா ஃபைனலி எல்ஸ் பிளாக்ல என்ன கொடுத்துருக்கோமோ அது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகும். உங்களுக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம செக் தி மோர் தென் கண்டிஷன் தான் நம்ம செக் பண்ணுறோம். ஆனால் இது எக்ஸிக்யூட் பண்ணுறது ஏதாவது ஒரு கண்டிஷன் தான். ஓகேங்களா? எது சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகும். ஓகேங்களா? இதோட ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் யூஸ் பண்ணணும். தென் கண்டிஷன் 1 ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற கண்டிஷன் இஃப் இட் இஸ் ட்ரூ மீன்ஸ் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தென் எக்ஸிட். ஓகேங்களா? ஃபால்ஸ் மீன்ஸ் இஸ் கோயிங் டு செக் கண்டிஷன் 2 செக் பண்ணும். இது இஃப் இட் இஸ் ட்ரூ மீன்ஸ் எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் தென் எக்ஸிட். ஃபால்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு இங்கே கண்டிஷன் 3க்கு உங்களுக்கு மூவ் ஆகும். கண்டிஷன் 3 வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எக்ஸிட் ஆகும். இதுவும் ஃபால்ஸ்னா ஃபைனலி எல்ஸ் பாடியில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அண்ட் தென் உங்களுக்கு எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் கோட் பிளாக் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைலில் நியூ எம்டி ஃபைல் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிக்கோங்க. சூஸ் எனி ஃபோல்டர், கிவ் எனி ஃபைல் நேம். ஓகேங்களா? ப்ரோக்ராம் பிஜிஎம் எல்சிஃப் டாட் சின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சி ஃபைலாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு யூஸிங் ஆஷ் இன்க்ளூட் std io.h in header file, then using main function. Okay, int main கொடுத்தா should return the integer value 0 or 1 anything. ஓகேங்களா? இப்போ நான் என்ன கான்செப்ட் இதில் பார்க்க போகிறேன் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். இது கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் சொல்லுவாங்க, ஹையஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் சொல்லுவாங்க, பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எதுனாலும் உங்களுக்கு சேம் தான். ஓகேங்களா? இப்போ இன்டீஜர் வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்ட்டு a, b, 3 வேரியபிள்ஸ். ஓகேங்களா? 3 வேல்யூஸ்க்காக 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு. தென் கெட்டிங் யூசர் இன்புட். ஸோ display function as printfல enter the values of a, b and c. okay, யூஸ் பண்ணிக்கலாம். then using scanf %d யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே இன்டீஜர் வேரியபிள்ஸ்னால இதோட ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் %d யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் ஐ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? then ampersand a, ampersand b,
ampersand c. ஓகே, அதான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி வேல்யூ ஸ்டோர் பண்ணும், யூசர் கிட்ட கெட் பண்ணுற வேல்யூ. இப்போ யூசிங் இஃப் கீவேர்ட் a greater than b, இங்கே யூசிங் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் and யூஸ் பண்ண போகிறோம். a greater than c. இப்போ a பார்த்தீங்கன்னா பியை விடவும் சியை விடவும் உங்களுக்கு கிரேட்டராக இருக்கணும். கிரேட்டராக இருந்தால் தான் கண்டிஷன் ட்ரூ. அப்படின்னா ரெண்டு கண்டிஷனும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் உங்களுக்கு ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? இல்லைன்னா அடுத்த கண்டிஷன் உங்களுக்கு செக் பண்ண போயிடும். இப்போ இது இப்போ ஏ வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா பி அண்ட் சியை விட இருந்துச்சுன்னா இப்போ ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் எல்சிஃப்ல இப்போ b greater than a and b greater than c. ஓகே, இங்கே printfல slash n base greater. ஓகே, தென் இதில் b greater. தென் cக்கும் எல்சிஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. somebody யூஸ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. c greater than a யூஸ் பண்ணால் நமக்கு ப்ராப்பராக அவுட்புட் கிடைக்கும். சம்டைம்ஸ் ஏன்னா இன்வாலிடாக அவுட்புட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. c greater than a and c greater than b. இப்போ c வந்துட்டு a b-யை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா இப்போ c is greater. ஏன் சம்டைம்ஸ் சொன்னால் இன்கேஸ் ஈவன் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா யூசர் இன்புட், அப்போ வந்து உங்களுக்கு c is greaterன்னு வரக்கூடாது. ஓகேங்களா? எல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. அதனால் இப்போ எல்ஸில் வந்துட்டு இன்கேஸ் ஈவன் வேல்யூஸாக உங்களுக்கு கிவன் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒரே மாதிரி 3 வேல்யூஸும் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நத்திங் இஸ் கிரேட்டர் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? அதனால் சியும் நீங்கள் எல்சிஃப் கண்டிஷனும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ராப்பராக நம்ம அவுட்புட் கெட் பண்ண முடியும். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணிவிட்டு இப்போ ஏ வந்து 100 கொடுக்குறேன், பி 50 கொடுக்குறேன், சி வந்து 20 கொடுக்குறேன். இப்போ ஏ தான் கிரேட்டராக இருக்குது, அதனால் ஏ இஸ் கிரேட்டர். இப்போ 3 வேல்யூஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எப்போவுமே ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா எவ்ரி கண்டிஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பி தான் கிரேட்டராக இருக்குது, பி இஸ் கிரேட்டர். ஓகேவா? தென் அகெயின் இப்போ சி பார்க்க போகிறோம். 10 20 30 நான் கொடுக்குறேன். இப்போ சி இஸ் கிரேட்டர். ஓகே, கரெக்டாக? ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து நான் சேம் வேல்யூவாக நான் இப்போ கொடுக்க போகிறேன் 100. இன்கேஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் சேம் வேல்யூஸாக கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களா, பார்த்தீங்கன்னா நத்திங் இஸ் கிரேட்டர். ஓகேவா? கரெக்டாக ஒர்க் ஆகுதா? ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இத்தனை ப்ரோக்ராம் வேணாலும் மேக் பண்ணலாம். சரி, ஒன் மோர் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோட்டில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா ஃப்ளோட்டில் யூஸ் பண்ணலாம் டெசிமல் வேல்யூக்கு. இப்போ நீங்கள் ஃப்ளோட்டுன்னு டேட்டா டைப் மாற்றிட்டு இதோட ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் மட்டும் மாற்றினா போதும், நீங்கள் ஃப்ளோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் ப்ரோக்ராம் தான், கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஏன்னா இது வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின்ஸ். ஓகேங்களா? ஆப்டிடியூடில் கேட்டிருக்காங்க, தென் லேப் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸில் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஃப்ளோட்டில் கேட்டாலும் ஓகே, அதாவது இன்டீஜர் நம்பரில் கேட்டாலும் சரி, உங்களுக்கு டேட்டா டைப் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பாயிண்ட்ஸ் ஏன்னா இன்டீஜர் வேரியபிள் இன்டீஜர் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பாயிண்ட்ஸில் வேல்யூ கொடுக்க முடியாது, ஃப்ளோட் வேல்யூ கொடுக்க முடியாது. இதுவே ஃப்ளோட்டில் வேணால் இன்டீஜர் வேல்யூ நம்ம தரலாம். ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு எடுத்துக்கும். இப்போ சி தான் உங்களுக்கு கிரேட்டராக இருக்குது, நல்லா சி இஸ் கிரேட்டர். கிளியரா? ஜஸ்ட் டேட்டா டைப் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், டேட்டா டைப்பும் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்கும். ஓகே, ஒன் மோர் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீப் இயர் கான்செப்ட் பார்க்க போகிறோம். லீப் இயர் சிம்பிளாகவே இஃபெல்ஸ் போட்டே போடுவாங்க. ஓகேங்களா? சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். இஃபெல்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, ஏன் வந்து நம்ம எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ரீசன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இன்டீஜர், இயர் வந்து இன்டீஜர் தானே, இயர்ன்ற வேரியபிள் கொடுக்குறேன், இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கெட்டிங் யூசர் இன்புட், ஸோ என்டர் தி இயர் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். தென் ஸ்கேன்எஃப்ல %d, ampersand year. ஓகே, இப்போ இங்கே if year modulus
4 தான் இதோட syntax. 4 is equal to 0. இப்போ வந்துட்டு நமக்கு டிவைட் ஆகும், நம்ம கொடுக்குற given நம்பர் டிவைட் ஆகும், ரிமைண்டர் 0வா இருக்கணும், ஈக்குவல் 0வா இருந்துச்சுன்னா ஓகேங்களா. printfல this is a leap year. ஓகே, இப்போ நான் if else தான் போடுறேன், அதுக்கப்புறம் elseifல உங்களுக்கு மாத்துறேன். இப்போ printfல this not a elseif reminder இருந்துச்சுன்னா this not a leap year, this not a leap year. Okay, sorry, this not a leap year. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ ரன் பண்ணலாம், உங்களுக்கு அவுட்புட்லாம் பர்ஃபெக்டாக வரும். பட் நம்ம இதில் இன்புட் வந்து கரெக்டாக கொடுத்தா அவுட்புட் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ 2000ன்றது லீப் இயர் ஓகேங்களா, ஏன்னா 4ஆல் டிவைசபிள் பண்ணால் ரிமைண்டர் 0வாக வரும், ஈக்குவல் 0வாக இருக்கனால திஸ் ஏ லீப் இயர் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ 2021 கொடுத்தா இது லீப் இயர் கிடையாது ஓகேங்களா, ஏன்னா ரிமைண்டர் 1 வரும், ஆனால் திஸ் நாட் ஏ லீப் இயர், இது ஓகே. இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ 1700 இந்த மாதிரி 00 டிஜிட்ஸ் நான் தரேன். இப்போ கொடுத்தேன்னா திஸ் இஸ் லீப் இயர் வருது ஓகேங்களா, ஏன்னா இது 4ஆல் டிவைசபிள் பண்ணால் இப்போ 1700, 1800, 1900, 1300 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைசபிள் ஆகும். ஆனால் இது வந்துட்டு இன்வாலிட் அவுட்புட் என்ன வச்சுக்கோங்கன்னா, ரியல் டைம் கேலண்டரில் மேட்ச் பண்ணும்போது தீஸ் ஆர் லீப் இயர் கிடையாது. 1700, 1800, 1900, அதுக்கப்புறம் 1400, 1300 இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா லீப் இயர் கிடையாது ஓகேங்களா. ஆனால் இது 4ஆல் டிவைசபிள் ஆகும். அதனால இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இப்போது எவ்ரி ஒன் ஹேவிங் நாலேஜ், இப்போ எல்லாருமே நாலேஜபிளாக எனக்கு லீப் இயர்லாம் கிளியராக தெரியும் அப்படின்னு நீங்கள் கிளியராக இன்புட் கொடுத்தீங்கன்னா, கரெக்டான இன்புட் கொடுத்தா கரெக்டாக அவுட்புட் வரும் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இன்கேஸ் இந்த மாதிரி இன்வேலிடாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். இன்கேஸ் இன்வேலிடாக நம்ம கொடுத்துட்டோம், இல்லை லீப் இயர் பற்றி தெரியாமல் நம்ம இன்புட் கொடுத்துட்டோம்னா அப்போது உங்களுக்கு இன்வேலிடான அவுட்புட் வரும். அதனால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா elseif யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 400ஆல் டிவைசபிள் பண்ணணும் ஓகேங்களா. இந்த ஆர்டரில் தான் செக் பண்ணும். ஃபஸ்ட்டு 400ஆல் டிவைசபிள் பண்ணணும். elseif ஸ்டேட்மெண்ட் தான் இது ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. தென் 100ஆல் டிவைசபிள் பண்ணும். 100ஆல் டிவைசபிள் பண்ணுறதெல்லாம் இந்த டபுள் ஜீரோ டிஜிட்ஸில் இருக்குது ஓகேங்களா. இப்போ 100 டிவைசபிள் பண்ணுறது எல்லாமே ஆட் வேல்யூஸாக தான் இருக்கும். அதனால் வந்து திஸ் நாட் ஏ லீப் இயர் தான். 100 டிவைசபிள் பண்ணுறது எவ்ரிதிங் திஸ் நாட் ஏ லீப் இயர். இப்போ elseifல திரும்ப என்னென்னா 4ஆல் டெஃபினட்டாக பண்ணணும், ஏன்னா 2020 அந்த மாதிரிலாம் இருக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு 4ஆல் டிவைசபிள் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு லீப் இயர்னு வரும். இப்போ 400ன்றது இப்போ 2000, இப்போ ட்ரிபிள் டிஜிட்ஸில் 0 வருதுல, 2000, 3000, 4000 அந்த மாதிரி வரதெல்லாம் டிவைசபிள் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. இப்போ இங்கே printfல this is a leap year. இந்த 2 கண்டிஷன்ஸ் வந்து லீப் இயராக இருக்கும், 2 கண்டிஷன்ஸ் வந்துட்டு நாட் ஏ லீப் இயராக இருக்கும் ஓகேவா. ஃபைனலி எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது லீப் இயர் இல்லாத இயரை வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ண 2021, 2019 இந்த மாதிரி எனி இயர், எந்த இயர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 4 டிஜிட்ஸ் தான் கிடையாது, 2 டிஜிட்ஸ், 3 டிஜிட்ஸ், 5 டிஜிட்ஸ், எனி டிஜிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் நாட் ஏ லீப் இயர் ஓகேவா. ஓகே, சேவ் பண்ணிக்கலாம், இப்போ ரன் பண்ணலாம். திஸ் இஸ் லீப். இப்போ 2000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 400 டிவைசபிள் ஆகிட்டு திஸ் இஸ் லீப் இயர்னு வரும் ஓகேங்களா. ஏன்னா இதுலேயே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு டெர்மினேட் ஆகிடும் ஓகேங்களா, எக்ஸிக்யூட் ஆகிட்டு. இப்போ நான் அகெயின் வந்துட்டு இப்போது 1700 இப்போ நம்ம அங்கே கொடுத்த மாதிரியே இப்போ 1700 நான் கொடுக்க போகிறேன். கொடுத்தீங்கன்னா இப்போ திஸ் நாட் ஏ லீப் இயர், இதுதான் ப்ராப்பரான ஆன்சர் உங்களுக்கு ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டு 1700ன்றது உங்களுக்கு லீப் இயர் இல்லை ஓகேங்களா. இதே இஃபெல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீப் இயர்னு வரும் ஓகேவா. தென் இப்போ நான் 2020 அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்போ இது 4ஆல் டிவைசபிள் வரும், ஏன்னா 400 பண்ணால் ரிமைண்டர் வரும், 100 பண்ணால் ரிமைண்டர் வரும், 4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும், ஏன்னா 2020 இஸ் ஏ லீப் இயர் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் லீப் இயர் வரும். இப்போ லீப் இயர் இல்லாத இயர் வந்துட்டு லாஸ்ட் ஃபைனலி எல்ஸ் பார்ட் உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ 2021 வந்து திஸ் நாட் ஏ லீப் இயர் ஓகேங்களா.
கரெக்டாக வருதுங்களா? ஓகே. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மோர் தென் 1000 ப்ரோக்ராம் we can மேக். எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் வேணாலும் நீங்கள் மேக் பண்ணலாம். அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும், லாகின் வந்து வேலிடேட் பண்ணணும், இப்போது பின் நம்பர் செக் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? வேலிடேட், செக்கிங் அப்படின்னாலே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் ஆர் இஃப் எல்ஸ் ஆர் எல்சிஃப், நெஸ்டட் இஃப், இதுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் கிளியராக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். மோர் தென் 1 ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த லாங்குவேஜும் புரியும், ஃபர்தராக நீங்கள் லேர்ன் பண்ண போகிற லாங்குவேஜும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்துட்டு யூ டேக் ப்ராக்டிஸ் அண்ட் தென் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் ரீடிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்தராக வந்துட்டு C++, ஜாவா, தென் பைத்தான் இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் bless you.